அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ் தேசிய குரலின் அரசியல் சதுரங்கத்தில் இன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போனாலும் போனாருங்க. பாத்தீங்கன்னா இந்த 200 ரூபா கொத்தடிமைகள்லாம் பல விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வன்னியரசு ஒரு படிக்கு மேல போய் நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார். அதை பற்றியும் அதற்கப்புறம் ஆர் பார்த்திபன் இருக்கார் பார்த்தீங்களா, நடிகர் ஆர் பார்த்திபன் அவர்கள் இப்பொழுது ஜாதி மதம் இல்லா சான்றிதழை வாங்கிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள்லாம் அவர் பேசுவார். அதே மாதிரி ஒரு வசனங்கள் எடுத்து விட்டுருக்காரு. அதற்கு பின்னாடி இருக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கடந்த 2 நாட்களில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்த்துடலாங்க. விஜய் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தார்ல, போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபா கொத்தடிமைகள்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சு. அதுல வன்னியரசு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேல போய் சில பதிவுகள்லாம் போட்டிருக்காருங்க. அந்த பதிவுல என்ன கூர்னான்றதை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா உச்சகட்டமா விஜயை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்களை. அந்த 200 ரூபா கொத்தடிமை அதை தான் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்றதை நம்ம மக்கள்கிட்ட தெரியப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அவர் என்ன சொன்னார்ன்றதை பார்த்துருவோம். அதாவது ஹச்சி ராஜா அவர்கள் அதாவது விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தல் அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு, அதாவது மூச்சுக்கு 300 தடவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்மொழிஞ்சுக்கிட்டே வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் கட்சி ஆரம்பித்து வேட்பாளராக நிற்கும் பொழுது ஜோசப் விஜய் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதரிக்கும் விதமாக வழிமொழிகிறாருங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அதாவது நடிகர் விஜய் அவர்களும் பிஜேபியும் சேர்ந்து கொண்டு டிஎம்கேவின் சிறுபான்மை வாக்குகளை உடைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு திட்டமா இருப்பது தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் கூறின விஷயங்கள்ல ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது சிறுபான்மையர்லாம் நீங்க தயவு செய்து இந்த கிறிஸ்துவர்கள்லாம் முக்கியமா நீங்க இதை நோட் பண்ணுங்க. அதாவது அவர் கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு போய் மண்டி போட்டு வணங்கினார். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ உங்க ஓட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் ஈர்ப்பதற்காக இந்த வேடம் இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்து கோயிலுக்கெல்லாம் போய் அவங்களையும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் உண்மையான கிறிஸ்துவரே கிடையாது, கள்ள கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது இந்த கள்ள கிறிஸ்துவர்னு சொல்லியிருக்காருன்னா எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்காரு மட்டும் பாருங்களேன். இது கிறிஸ்துவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதுல டிஎம்கேக்கு ஏன் நீ சொம்பு தூக்குறீங்க? இதுதான் முதல் கேள்வி. அப்போ வன்னியரசை டிஎம்கே எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னா, டிஎம்கே கூறும் விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அவர் மூலியமாக தெரிவிக்க வேண்டும். அதாவது திருமாவளவன் அவர்கள் கருத்து போல தெரிவிக்க வேண்டும், டிஎம்கேக்கு ஆதரவு தருவது போல தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு, தொடர்ந்து கூட்டணி வச்சுட்டு வர்றாரு. இப்போதான் சில புரிதல் அங்க அரசு கொடுத்தாலும் சில விஷயங்கள் நடக்குது. அது உங்களுக்கு தெரியும். அதாவது வன்னியரசு அவர்கள் இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதாவது டிஎம்கே என்ன சொல்லுதோ, என்ன பேச சொல்லுதோ அதே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு படிக்கு மேல போய், அதாவது விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா கைகூலிய செயல்பட்டு அவர்கள் இறக்கிவிடப்பட்டவர், அதாவது வாக்குகள் எல்லாம் பிரிப்பதற்காக இறக்கிவிடப்பட்டவர் தான் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க. அப்போ நீங்க யாரு? டிஎம்கேவால் இறக்கிவிடப்பட்ட, அதாவது டிஎம்கேவின் கைகூலின்னு சொல்லலாமா? 200 ரூபாயின்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் கொத்தூசுன்னு சொல்லியாச்சு. இப்போ இவர் என்னன்னு தான் சொல்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க மக்களே. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்றாப்புல. அதாவது கள்ள கிறிஸ்தவர் விஜய், கள்ள குழந்தை விஜய் அப்படின்றதையும் இறுதியா பதிவு பண்றாரு. யாரு? விஜய் கள்ள கிறிஸ்தவர், கள்ள குழந்தையா? அப்போ வன்னியரசை அடுத்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். அதற்கு முன்னாடியே விர்ச்சுவல் வாரியர்ஸையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது பிசிகாவை, அதாவது திருமாவளவன் அவர்களை டிஎம்கே பயன்படுத்துவது எதற்கு அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கு அதாவது டிஎம்கே எழுதி கொடுத்த விஷயங்களை, அதாவது தொடர்ந்து அவங்க பிஜேபியின் எதிர்ப்பு குரலை தெரிவித்து கொண்டே இருக்கணும். அதுதான் அவங்க வேலை. அப்போதான் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது பிஜேபி பார்த்தீங்கன்னா மதவாத கட்சி, பாசிச கட்சின்னு சொன்னால்தான் இங்க தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி திருப்பி டிஎம்கே ஓட்டு போடுவாங்கன்றத தொடர்ந்து திருமாவர்கள் வெளிப்படுத்திட்டு வந்தார். இது யாரு? அவரோட கருத்தாவா சொல்றாரு? அவர் கருத்தும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால்
டிஎம்கேவின் சார்பாக பேசுவதுதான் இவர் வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். இதையே தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் வன்னியரசும் அவர்களும். திருமாவர்கள் வாக்கும் வந்து விஜய் பக்கம் திரும்பி இருப்பதையும் திருமாவர்களுக்கு பின்னாடி ஏற்படுத்தி இருக்கிறது. அதையும் அவர் உணர்ந்து கொண்டுதான் அவர் கட்சியில சில மாற்றங்களை செஞ்சார். ஆனால் டிஎம்கேவிற்கு சொம்பு தூக்குவதை இவர்கள் நிறுத்தப் போவதில்லை அப்படின்றத திரும்ப திரும்ப உறுதி செஞ்சுட்டு வருவது இதன் மூலமும் நிறுவனமாகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வன்னியரசு மேட்டரோட இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொன்னேன்னு வச்சுங்களேன், இன்னும் மக்களுக்கு சரியா சில விஷயங்கள் புரியும் நினைக்கிறேன். A2 யூடியூபர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இன்டர்வியூ எடுத்துருணும்னு முடிவு பண்ணிட்டு முட்டி மோதி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிரபலமான ஒருத்தர் அந்த யூடியூபரு எப்படியாவது முட்டி மோதி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினை சந்திச்சிட்டாங்க. சந்திக்கும் போதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களாம் நிறைய கொஸ்டின்லாம் ரெடி பண்ணிட்டு போய் எப்படியாவது ஸ்டாலின் அவர்களிடம் அரசியல் இல்லாமல் நிறைய விஷயங்களை கேள்விகளான்ட்டு முடிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போனதுமே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துருக்காங்க. என்ன சார்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை மட்டும்தான் தம்பி நீ கேட்கணும், மற்ற எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சார் நாங்கள் கேள்வியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் சார், இதுக்கு மீறி எப்படி சார் கேட்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த பப்புலம் இங்கே வேகாது தம்பி, இதை மட்டும் கேளுங்க, இதுக்கு மட்டும் ஐயா பதில் சொல்லுவார், அதோட முடிச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை நாங்கள் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டாங்க. அதை கூட கொடுக்காம எந்திரிச்சு ஒரே ஓட்ட முடியான்ட்டாங்க வச்சுங்களேன். இங்கே வந்துட்டு திருப்பி இதே விஷயங்களை அவர் யூடியூப்ல போட்டிருக்காங்க. செம்மையான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன நடக்கும் அடுத்து? மிரட்டல் தான், ஏகப்பட்ட மிரட்டல் போய் அதையும் வெளியிட்டிருக்காரு. இருந்தாலும் தம்பி கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இங்கே சவுக்கு சங்கர் மேட்ரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்தை நீங்களும் பேசுறீங்க, நம்மளும் பேசியிருக்கிறோம். இதை கருத்தில் கொண்டு அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் வீடியோ பதிவுகளும் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதையும் வன்னியரசு மேட்டரையும் ஒத்து பாருங்க. அப்போது இங்கேயே அதாவது ஒரு யூடியூபருக்கே எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா வன்னியரசை தன்னந்தனியா உன் கருத்தை வந்து வெளிப்படுத்துன்னு சொல்லிடுவாங்கன்றீங்க? வாய்ப்பே இல்லை ராஜா. கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா பேப்பர் தயார் செய்து கொண்டு தான் பேசுவார். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்வருக்கே அங்க வந்து பெண் நிறுவனத்தின் மூலமாக சபரீஷன் எழுதி கொடுத்ததை தான் பேசுவார். அதனாலதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தையும் மாத்தி சொல்லுவாரு, தேதியும் மாத்தி சொல்லுவாரு, கட்சியே மாத்தி சொல்லிட்டாரு. அது வேற விஷயம். இதெல்லாம் நடப்பதற்கு காரணமே எழுதி கொடுத்து பேசுவதுதான். இதை மக்கள் உணர்ந்தால் நன்றாக இருக்குன்னு நம்ம கூறுறோம். அதை உணர்ந்துட்டு தான் இப்போ வாக்களிச்சிருக்கீங்க. 4ஆம் தேதி சம்பவம் நடக்க போகுது, அதுவும் கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கூறிய விஷயம் தாங்க. விஜய் அவர்கள் வந்து குழந்தைகள்லாம் அவங்க பெரியவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு செஞ்சாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் மேக்சிமான வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் வந்து அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா மச்சான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து விசில் சின்னத்துக்கு விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையாகவே வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்த விஷயங்கள் வைரலாகி மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ரங்கராஜ் பாண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டை துருமன் வரைக்கும், சாட்டை துருமன் மூத்த பத்திரிகையாளரா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அவரு மூத்த பத்திரிகையாளர் தான். அந்த விஷயங்கள் நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும்னு வச்சுங்களேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே 40-45 வயசுக்கு மேலே இருக்கவங்களே வந்து எந்த மாதிரி மனநிலை வாக்களிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ வந்து இந்த குழந்தைங்க சொல்கிறத கேட்டுட்டு இந்த பெரியவங்கள்லாம் போய் விசில்சனுக்கு ஓட்டு போட்டு வராங்க. இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சாட்டை திரும்பணும் ஒரு படிக்கு மேலே போய் வேற மாதிரிலாம் பேசிட்டாருன்னு வச்சுங்களேன். இதில் இவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம பதிவு செய்கிறோம். இதில் ஒன்றுமே இல்லை. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் இந்த கட்சிகள்லாம் எடுத்துக்குவோம். இதில் 40லேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எடுத்துக்குவோம். அதுக்கு மேலே வேண்டாம்னு வச்சுங்களேன். இவங்களோட மனநிலை புரிதல், அதாவது அரசியல் தெளிவு, அதாவது தமிழ் தேசியம்னா என்ன, இந்தியாவின் அதாவது எம்பி எலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, நாடாளுமன்ற எலெக்ஷன், இது எதற்கு வச்சாங்க, இங்கே சட்டசபை எலெக்ஷன் எதற்கு, இங்கே அமைச்சர் எதற்கு, எம்எல்ஏ எதற்கு, அதுக்கப்புறம் தலைவர் எதற்கு, கவுன்சிலர் எதற்கு, அதுக்கப்புறம் அரசு அலுவலர் ஒவ்வொரு அரசு அலுவலருக்கு அமைதியில் இவங்களோட வேலை என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டோம்னா 1% சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன வேணாலும் செய்யலாங்க. இவங்கெல்லாம் அதாவது எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்கள சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே யாருக்குமே புரிதல் கிடையாது. நீ 60 வயசு ஆனாலும் புரிதல் கிடையாது. இங்கே ஓப்பனாக சொல்லணும்னா முதல்வருக்கே புரிதல் இல்லைங்க. முதல்வருக்கே என்னன்னு தெரியாதுங்க. எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க. எல்லாருமே அரசியலுக்கு போனால் சம்பாதிக்கலாம், அதாவது அதாவது எப்படியாவது ஒரு ரூபத்தில் சம்பாதிக்கலாம். இங்கே வந்து சம்பாதிக்கிற இடங்கள் நிறைய இருக்கிறது. அதாவது எல்லா திட்டங்களும் அறிவிப்பாங்க. அந்த திட்டத்தின் மூலமா எப்படி சம்பாதிக்கலாம், இதில் அரசியலில் வந்து எப்படி ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயங்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுத்து வராங்களே தவிர, இதைத்தான் வந்து
பள்ளி கல்லூரிகளிலும் வந்து பதிவு செய்கிறாங்களே தவிர இங்கே வந்து 40 வயசுக்கு மேல் இருக்கவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றது ரங்கராஜ் பாண்டேயும் சாட்டையும் மூத்த பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து நக்கீரன் கோவால் இருக்காது, அவர் ஒரு படிக்கு மேலே போய் பேசுவார், உங்களுக்கு தான் தெரியும். இவரில் வந்து பதில் சொல்லிட்டோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது குழந்தைகள் ஒரு ரசிகரை, அதாவது விஜய் அவர்களை பிடித்திருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு அன்பால் சொல்கிறது. ஆனால் அதை மீறி அந்த பெரியவங்கள்லாம் வந்து வீடியோ போட்டாங்க தெரியுங்களா, அவங்களே என்ன மனநிலைத்தனமாக இருந்தாங்க, மாற்றம் வேண்டும், அதாவது கட்சியில் ஆட்சி பீடத்தில் உட்காராத ஒருத்தர் வந்து வரணும்னு நினைச்சிருந்தாங்க. அதில் தான் சீமான் அவர்களையும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேயின் 200 ரூபாய் கொத்தூஸ் ஆயிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. அடுத்து யார் இருக்கா? விஜய் அவர்கள் தான் இருக்காரு. அதற்கு வந்து குழந்தைகள் சொன்னா யார் சொன்னா என்ன, அதாவது இன்னொன்று சொல்கிறாங்க, எல்லா கொத்தூஸும் சொல்கிறாங்க. அதாவது விஜய்க்கு அனுபவமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த அனுபவித்து, அதாவது அனுபவம் தெரிந்து இந்த அரசியல் பண்ணவங்களை எண்ணத்தை கிழிச்சிட்டாங்கன்னு மட்டும் இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம், அதாவது மூத்த பத்திரிகையாளர்லாம் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணங்களால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது விசில் சின்னத்திற்கு விஜய் அவர்களுக்கும். அது என்ன காரணம் தான் நம்ம சொல்லிட்டோமே. அதாவது பார்த்தீங்கன்னா அன்பில் அந்த குழந்தைகள் சொல்லுகிறது, பெரியவர்கள்லாம் மாற்றம் வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தாங்க ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் தொடர்ந்து இதே கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் வந்து இதே கருத்தை தெரிவிக்கிறார். அதாவது இதற்கு முன்னாடிலாம் நான் பார்க்கவே இல்லை, சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் சொல்வதை கேட்டுவிட்டு வாக்களிக்கிறார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு, அதாவது நான் விரும்பும் தலைவர் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் நான் வந்து தீக்குளிப்பேன், அதற்கப்புறம் வந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன், நான் என்னை துன்புறுத்திக் கொள்வேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்கன்னு சொன்னாரு. இந்த கருத்துக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு ஐயா. இதே விஷயங்களை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே அவங்களோட அடிப்படை விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க, அல்லல் பட்டுருக்காங்க. இங்கே கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக புழங்குது ஐயா. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவையாவது வந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குங்கய்யா. விஜய் வருகைக்கு அப்புறம் நீங்கள் பேசுறதாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து ஏற்புடையது இல்லைங்க. ஏனென்றால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சிறுமி, அதாவது 1 வயது சிறுமியில இருந்துன்னா முதியோர் வரைக்குமே இங்க பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது. இதை பத்தியில நீங்க ஏங்க பேசல, கருத்து ஏங்க சொல்லல? உடனே இந்த எலெக்ஷனை பற்றி மட்டும் சொல்றீங்க இல்லைங்க, அந்த எலெக்ஷனால மட்டும்தான் அந்த சம்பவம் நடக்குதான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப ரத்த கண்ணீர் வருதுங்க நீங்க பேசுறதெல்லாம். இத்தனால எங்கேங்க நீங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல, இவரும் தூங்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. இந்த எலெக்ஷனை முன்னிறுத்தி மட்டும் கருத்து சொல்றாங்களே, இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் இன்னைக்கு நடந்த விஷயங்களும் நாளைக்கு நடக்க போற விஷயங்களை பற்றியும் இவங்கெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு நடக்க போறதுன்னா இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறது. ஏன் இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே? பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டு குடும்பத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கலாம் தெரியும். பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்களுக்கு இந்த ஒயின் ஷாப்னாலே அழிஞ்சு போச்சு. இதை பத்தியில ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ நீதிபதி அவர்களும் என்ன மனநிலை இருக்காருன்றத மக்களை நீங்களே பார்த்துங்க. இதுதான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த மீடியாவை பயன்படுத்தி இங்க மக்களை மூளை செலவை செய்வதில் ஒட்டுமொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. இந்த திருட்டு திராவிடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப தான் சொல்றோம், சொம்பு தூக்குற வேலையை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்க பார்த்திபனுக்கு வருவோம்னு வச்சுங்களேன். இந்த பார்த்திபன் இருக்காரு பார்த்தீங்களா, நடிகர் பார்த்திபன், இவர் வந்து ஒரு குசும்புக்காரன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல ஒரு நக்கல் நையாண்டி உள்ள நடிகர், பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை கொண்டார் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். காமெடியாகவும் பண்ணுவார், ஆக்ஷனும் பண்ணுவார், எல்லா விஷயங்களும் ஓகே. ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு நாயுடு இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே சொல்லிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா நிறைய அந்த, அதாவது ஆடியோ லாஞ்செல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீ தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வாழ வச்சோம், உங்களை நடிகரை ஏற்றுக்கிட்டான், நீ திரும்ப திரும்ப இங்கே திராவிடத்துக்கும் சொம்பு தூக்குவ, தெலுங்கருக்கும் சொம்பு தூக்குவ, மறைமுகமாக நீ திராவிடத்துக்கு ஆதரிப்ப அப்படின்னா உங்களை சும்மா விட்டுருமான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க. கடந்த ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா செம்மையாக வயலாச்சு பார்த்திபன் பேசின விஷயங்கள்லாம். அதற்கு ஏதாவது ஒன்று பண்ணும்ல புதுசா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாதி மதம் அற்றவன் அப்படின்னு சொல்லி தாசில்தார்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவரு எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த தாசில்தார்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜாதி மதம் அற்றவன் நீ கொடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த விஷயங்களை சொல்றாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பார்த்திபன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்க வந்து அடுத்து பேச ஆரம்பிக்கலாம். நீங்க பேசிக்கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் சாதி மதம் அற்றவன் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பேசலாம்.
கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கினால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மதம் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க தெரியுமா? சொல்லாம இதை செஞ்சிருந்தா பரவாயில்ல. இத்தனை வருஷம் எங்க இருந்தாருன்னு தெரியலங்க. கோமாவுல இருந்திருப்பார்ன்னு நினைக்கிறேன் பார்த்திபன் அவர்கள். இப்ப வந்து நம்ம சொல்லிவிட்டோமே, அதாவது தெலுங்கு நாயுடுன்னு சொல்லி தொலைச்சிட்டோமேடா. இப்போ வந்து நம்ம என்ன பண்றது? இவங்களை எப்படியாவது ஒரு இடத்துல கவரணுமே நினைச்சு நீங்க கவர்ந்தீங்கன்னா, ஒண்ணும் புடுங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல நீங்க போட்ட வீடியோ அடுத்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது. திருப்பி நீங்க பேசுனது இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஷுஷ்ன்னு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துக்க வேண்டியதுதான். அதை அவருக்கே அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப பார்த்திபன் அவர்கள் எதற்காக இப்படி பண்ணாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க மக்களே. ஏனென்றால் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்காரர்கள் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் ஒரு படிக்கு மேல வேறு விதமான ஒரு அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான ஆட்சிகள் நடக்குதா அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் சுயநலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்லையும் அரசியல்லையும் பெரிய ஆளா இருக்கும் பொழுது இந்த மீடியாக்கள் முன்பு வந்து பேசுறதுக்கு அவங்களாம் உடனே வந்து ஆர்வம் மைக்கத்தில் ஓடியாந்துருவாங்க. ஆனால் ஒரு பாமர மக்கள் பார்த்தீங்கன்னா அரிசி இல்லை, ரேஷன் கார்டு அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லஞ்சம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதாவது எல்லாத்துக்குமே தான் சர்டிஃபிகேட்லாம் இப்போ ஆன்லைனில் வந்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் லஞ்ச லாவணியம் இன்னும் குறையாமல் தான் இருக்குது இந்த அரசு அலுவலகங்களில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சேராமல் ஏன்னா கலெக்டர் அலுவலகத்தில் தீக்குளிக்கிற வரைக்கும் நிறைய சம்பவங்கள் போயிட்டு இருக்கிறது. நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 2 வருடங்களாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் இருந்து எல்லாருமே வந்து போராட்டங்கள் ஈடுபட்ட அந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது. இதற்கு இந்த மீடியாக்கள் குரல் கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மக்கள் நீங்களாம் பார்த்துட்டீங்க. அதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. ஆனால் இந்த கவர்ச்சிக்கும் இந்த மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பயணம் செய்வதற்கும், அதற்கு பின்னாடி பவுன்சர் ஓடியாறுவதற்கும், அதற்கு பின்னாடி நிறைய வாகனங்கள் வந்து நிற்பதற்கும் இந்த பணமெல்லாம் நம்மளோட வரி பணம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லணும்? மக்களாகி நம்ம தான் சொல்லணும். அது நம்ம வாக்கு. அந்த வாக்கை செலுத்திட்டீங்க. கண்டிப்பா நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினது இந்த தடவை கண்டிப்பா நடக்கும். 4ஆம் தேதி இந்த டிஎம்கேவுக்கு ஒரு அழிவை நீங்கள் உங்கள் வாக்கு அதாவது இந்த கைரேகையுடன் எழுதி வைத்து விட்டீர்கள். அது நடந்தே தீரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போலை பற்றி முழுசாக பேச போகிறோம். மீடியாக்களில் வந்து வண்டியாக பொய்யா பார்த்தீங்கன்னா உருட்டுன்னு உருட்டுவாங்க. அதில் என்ன உருட்டுனாங்க, உண்மையான கருத்து கணிப்பு என்ன, எக்ஸிட் போலில் நடந்தது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் முழுசாக அலச போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசக்குள்ள இணைந்தீர்கள். இந்த திருட்டு டிஎம்கே பற்றியும் தொடர்ந்து அலசி கொண்டிருப்போம், பேசி கொண்டிருப்போம். நன்றி.